வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது பருப்பு வடை தாங்க. இது சம்திங் ஸ்பெஷல் வடைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வடையில் நம்ம 3 விதமான பருப்புகளையும் சேர்த்து தான் வடை பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3த்தையும் சேம் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரும். ஊறி வரும்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நீங்கள் பருப்புகளை சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது கிரைண்ட் பண்ண வடை மாவு ரெடியாக இருக்குது. இதில் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. உப்பு வடைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஆப்ஷன் தாங்க. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவோட வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வடை செய்யும்போது நல்லா கலந்துருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வடைக்கான மாவு இப்போது ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம வடை செய்யலாம். வடை செய்கிறதுக்கு பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு டிப்ஸுங்க. வடை ஷேப்பில் நீங்கள் முன்னாடியே பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில் ஆயில் சூடு பண்ணி ஃபாஸ்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நான் இப்போது அந்த மாதிரி தாங்க பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம கடாயில் ஆயில் சூடாக இருக்குது. அதில் நம்ம வடையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நாம் இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வடையில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3மே இருக்கிறதால ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஹெல்த்தியான ஒரு வடைனும் சொல்லலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த வடையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியான வடை இப்போது ரெடி ஆயிருச்சுங்க. இந்த ஸ்பெஷலான வடை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சேனல்.